ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைனரி சர்ச் கான்செப்டோட ப்ரோக்ராம் லாஜிக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் வந்து பைனரி சர்ச் வந்து கான்செப்ட் ஓரியன்டாக எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஒரு ப்ரோக்ராம் அதோட லாஜிக்கல் கோடை எப்படி வந்து டெக்னிக்கலாக ஒர்க் ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸில் அந்த கான்செப்டெல்லாம் என்னன்றதை கிராப் பண்ணிட்டா தான் இது புரியும் உங்களுக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்தால் தான் இந்த வீடியோ புரியும். சரி, இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சில லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதியிருக்கேன். சரி, இந்த லைன்ஸ் ஆஃப் கோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இனிஷியலி லோ இஸ் ஈக்குவல் டு 0, ஹை இஸ் ஈக்குவல் டு 4, கீ அதாவது சர்ச் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 50. ஓகே, கீ இதை தான் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். கீ இஸ் ஈக்குவல் டு 50. சரி, இப்போது மிட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, சரி, லோ லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஐ, அதாவது 0 லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4. கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது என்ன ஆகும், இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். மிட் இஸ் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஐ. ஸோ அதாவது மிட் இஸ் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஐ, அதாவது 0 + 4 divided by 2, that is equivalent to 2. So now mid is equal to 2. Okay, next key is equal to a of mid. Okay, key is equal to a of mid அப்படின்னு இருக்கு. சரி, ஸோ மிட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. key is equal to a of mid, அதாவது key வந்து இங்கே என்ன 50 is equal to a of mid. a of mid வேல்யூ என்ன a of 2. ஓகே, ஸோ இங்கே ஒரு அரே வேல்யூவை இங்கே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதாவது 0 1 2 3 4. ஸோ தேர் ஆர் 5 எலிமெண்ட்ஸ். அந்த 5 எலிமெண்ட்ஸ்க்கு அரே இண்டெக்ஸை நம்ம இங்கே அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ a of 2ல் என்ன இருக்குது, a of 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. ஓகே, அப்போது 50 is equal to 30. ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன ஆகும், த கண்ட்ரோல் வில் கோ டு த எல்சிஃப்க்கு போகும் கண்ட்ரோல். ஸோ எல்சிஃப் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு கீ லெஸ் தேன் ஏ ஆஃப் மிட். கீ லெஸ் தேன் ஏ ஆஃப் மிட். ஸோ கீ எவ்வளோ 50 லெஸ் தேன் ஏ ஆஃப் மிட். ஏ ஆஃப் மிட் எவ்வளோ ஏ ஆஃப் 2. ஏ ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு வேல்யூ வந்து 30. 50 லெஸ் தேன் 30 பார்ப்போம். ஸோ இங்கேயும் வந்து என்ன ஆயிடுச்சு, கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். ஸோ எல்ஸ் பார்ட்டுக்கு வந்தோடனே அதாவது இங்கே பாருங்கள், இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இல்லை. ஸோ இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இல்லை. ஸோ இந்த கண்டிஷன் டெஃபினட்டாக வந்து ட்ரூவாக இருக்கணும். சரியா, இப்போ என்ன, நவ் லோ இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1. நோ லோ இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1. இப்போ வந்து லோ வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு அப்புறம் என்ன கண்டிஷன் ஆக்சுவலி இருக்கணும், கீ கிரேட்டர் தேன் ஏ ஆஃப் மிட்டாக இருக்கணும். சரிங்களா, கீ லெஸ் தேன் ஏ ஆஃப் மிட் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கீ கிரேட்டர் தேன் ஏ ஆஃப் மிட்டாக கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்போ இருந்ததுன்னா லோ வேல்யூ சேஞ்ச் ஆகும். அப்போ லோ வேல்யூ இங்கே என்ன ஆகும், ஸோ லோ இஸ் ஈக்குவல் டு மிட் வேல்யூ எவ்வளோ 2 + 1 இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ லோ வேல்யூ வந்து 3 ஆகிடும். அப்போ லோ இஸ் ஈக்குவல் டு 3, ஹை வேல்யூ ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும், ஹை இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இப்போ பாருங்கள், இது அதே மாதிரி வைல்ட் லூப்பை வந்து செக் பண்ணோம். லோ லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஐ, 3 லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4. கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ ட்ரூ ஆச்சுன்னா என்ன, மிட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ மிட் இஸ் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஹை டிவைடட் பை 2. அப்போ 7 டிவைடட் பை 2 வரும், 3.5 வரும். அப்போ 3 வேல்யூ ஃப்ளோர் வேல்யூ தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ மிட் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, நெக்ஸ்ட்டு கீ இஸ் ஈக்குவல் டு, if key is equal to a, key is equal to a of mid ஆன்னு பார்க்கும். சரி, key எவ்வளோ 50 is equal to a of mid எவ்வளோ a of 3. ஓகே, ஸோ a of 3. ஸோ a of 3ல் என்ன வேல்யூ இருக்குது, 40 இருக்குது. அப்போ 50 is equal to 40 பார்க்கும். ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், த கண்ட்ரோல் வில் என்டர் இன் டு த எல்சிஃப் கண்டிஷனுக்கு உள்ள போகும். இப்போது கீ லெஸ் தேன் ஏ ஆஃப் மிட்டான்னு பார்க்கும். அப்போ 50 லெஸ் தேன் ஏ ஆஃப் மிட் எவ்வளோ 40. ஸோ 50 லெஸ் தேன் 40. இங்கேயே வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், லோ வேல்யூ சேஞ்ச் ஆகும். லோ இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1 ஆகும். அப்போ லோ இஸ் ஈக்குவல் டு மிட் எவ்வளோ, இங்கே ஆக்சுவலி மிட் வந்து 3 + 1 இஸ் ஈக்குவல் டு 4 ஆகும். ஸோ 3 + 1 இஸ் ஈக்குவல் டு 4. அப்போது எல் வேல்யூ 4, ஹை வேல்யூ 4. ஓகே, அப்போ டெஃபினட்டாக மிட் வேல்யூ என்னவாக இருக்கணும், அதுவும் 4 தான் இருக்கணும். இப்போ 4 + 4 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு
8/2 that is equivalent to 4. ஓகே சரி நெக்ஸ்ட்டு லோ லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஐயான்னு பார்க்கும். அதாவது 4 லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன பார்க்கும், கீ இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் மிட்டான்னு பார்க்கும். ஓகே கீ எவ்வளோ இங்கே 50 ஈக்குவல் டு ஏ ஆஃப் மிட் எவ்வளோ ஏ ஆஃப் 4. ஸோ ஏ ஆஃப் 4ல் என்ன வேல்யூ இருக்குது, 4th வேல்யூ வந்து 50. அப்போது 50 is equal to 50 கண்டிஷன் வந்து இங்கே ட்ரூ ஆயிடுச்சு. நவ் த கீ ஹேஸ் பீன் ஃபவுண்டு. ஓகே ஸோ இப்படி தான் வந்து பைனரி சர்ச்சில் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா பை யூஸிங் சம் கீ எலிமெண்ட். அந்த கீ எலிமெண்ட்டை ஒரு எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அந்த எலிமெண்ட்டும் அந்த சர்ச்சிங் எலிமெண்ட்டும் கீ எலிமெண்ட்டும் ஒன்று தான். ஓகே அந்த சர்ச்சிங் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஆஃப் எலிமெண்ட்டோட எப்போ மேட்ச் ஆகுதோ நவ் த கீ ஹேஸ் பீன் ஃபவுண்ட். ஓகே ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பைனரி சர்ச் யூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம் லாஜிக் யூஸ் பண்ணி எப்படி வந்து எலிமெண்ட்ஸை குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ மீதி இன்னும் நிறைய வீடியோவில் நிறைய கான்செப்ட் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.